ஈகோ. அப்பா எப்படி இருக்கிறாரு ரிஷி? மாலை பள்ளி முடிந்து வருகையில் கேட்டாள் மயூரி. ரிஷியும் மயூரியும் இரட்டை பிள்ளைகள். ஒரே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள். ஆனால் செக்ஷன் தான் வேறு. ஏதோ இருக்கிறாரு. இப்ப குடிக்க வேற ஆரம்பிச்சிருக்காரு. அம்மா அம்மா எப்படி இருக்காங்க மயூரி? அம்மாவும் அப்படித்தான் ரிஷி. நாளாக ரொம்ப டல் அடிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிலடா, வேதனையுடன் சொன்னாள் மயூரி. நாம என்ன பண்றது மயூரி? நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். அம்மா ஒரு வீடு, அப்பா ஒரு வீடு, நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா என்ன பண்ண? நம்ம தலையெழுத்து. சரி சரி, நான் கிளம்புறேன் மயூரி. நம்ம 2 பேரும் பேசுறத பார்த்து யாராவது நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டா நம்ம கதி அதோ கதிதான். நான் வரேன் மயூரி. சைக்கிளில் பறந்தான் ரிஷி. தாங்கள் பேசுவது வீட்டுக்கு தெரிந்தால் எதையாவது பண்ணி பார்க்க விடுவாமல் செய்து விடுவார்கள் என்று 2 குழந்தைகளுமே பயந்தார்கள். ரிஷி கண்ணிலிருந்து மறையும் வரை அவனே பார்த்தவாறு நின்ற மயூரி கனத்த இதயத்துடன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். மயூரி ரிஷியின் பெற்றோர்கள் வாசுவும் யசோதாவும் தங்கள் பெற்றோரை பகைத்து கொண்டு காதல் திருமணம் செய்தவர்கள். கொஞ்ச காலம் நன்றாக இருந்த வாழ்க்கை விரிசல் கண்டு கோர்ட்டுக்கு போகாமலே பொண்ணு அம்மா கூட, பையன் அப்பா கூட என பிரித்து அம்மா வீடு அப்பா வீடு என 2 வீடானது. அந்த சமயம் 2 பிள்ளைகளுமே 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார்கள். தங்களை சுற்றி நடப்பது நன்றாக புரிந்தும் எதுவும் செய்ய முடியாமல், செய்ய தெரியாமல் என் நேரமும் அழுது கொண்டே இருந்தது மயூரிக்கு நன்றாக நினைவில் இருந்தது. அப்பாவும் ரிஷியும் தனியாக வீடு பார்த்து போகிறார்கள் என்று தெரிந்த அன்று இரவு அவளும் ரிஷியும் ஒருவர் தோள் மீது ஒருவர் சாய்ந்து உறங்காமல் இருந்ததை இப்போது நினைத்தாலும் நெஞ்சு அதிர்கிறது. அதற்கு பின் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவளை நோகடித்த விஷயங்களே. என்னென்னவோ நினைத்தவாறு வீட்டை அடைந்த மயூரி பூட்டி இருந்த வீட்டை திறந்து முகம் கைகால் கழுவிக்கொண்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள். அம்மா வரும் நேரம் ஆகிவிட்டது. அவசர அவசரமாக இருவருக்கும் டீ போட்டு கூடவே கொஞ்சம் உப்புமாவும் செய்து வைத்தாள். என்னதான் அம்மா லஞ்ச் எடுத்து போனாலும் அவர் மதியம் ஒழுங்காக சாப்பிடுவதில்லை என்பது அவளுக்கு தெரியும். ஆதலால் தினமும் வீட்டுக்கு வந்து டிஃபன் செய்வதையும் வழக்கமாக்கி கொண்டாள். எல்லாம் யூடியூபில் பார்த்து கற்றுக்கொண்டது. ஆரம்பத்தில் ரொம்ப சொதப்பினாலும் இப்ப நிலைமை கொஞ்சம் பரவாயில்லை. அம்மா வந்தார். ரொம்பவே சோர்வாக தெரிந்தார். கொடுத்ததை சாப்பிட்டு விட்டு வழக்கமாக கேட்கிற அதே கேள்வியை கேட்டார். ரிஷிய பாத்தியா? அவன் ஏதாச்சும் உன்கிட்ட பேசினானா? பார்த்தேம்மா, ஆனா அவனும் பேசல, நானும் பேசல. பேசாத, இனிமேலும் பேசாத. நான் அப்பாவோட போக மாட்டேன், எனக்கு அம்மா தான் வேணும்னு சொல்லி என்கிட்ட வந்திருக்கலாம் இல்ல. அவன் சொல்லலையே ராஸ்கல். அப்படியே அப்பா திமிரு. அதான் கூட பிறந்தவளை பார்த்து பேசாம போறான். அம்மா கொதித்து போய் பேசியவர் பெட்ரூமுக்கு சென்றபோது அவருக்கு தெரியாமல் அவரை போட்டோ எடுத்து ரிஷிக்கு அனுப்ப சில செகண்டுகளில் ரிஷியிடமிருந்து அப்பாவின் போட்டோ அவளுக்கு வந்தது. அப்பா இஸ் கியூட், இவள் மெசேஜ் அனுப்ப அம்மாவும் தான் அவனும் பதில் அனுப்பினான். அன்று ஹோம்ஒர்க் முடித்து நைட்டுக்கு இட்லி செய்து அம்மாவை சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டு பாத்திரங்களை கிளீன் பண்ணி அம்மாவின் அருகில் படுக்க வந்தபோது அவளை தாவி இறுக அணைத்து கொண்டார் அம்மா. நீயாவது கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல, உங்க அப்பா மாதிரி விட்டுட்டு போயிட மாட்டேல. என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட போயிடாத மயூரி. நீ போயிட்டேன்னு செத்துடு வேண்டி. என்னை விட்டுட்டு போயிடாத. நீ என்கிட்ட இருக்கிற மாதிரி ரிஷி நம்ம கிட்ட வரணும், நம்ம கூட இருக்கணும். இனிமேலும் அவனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. திரும்ப திரும்ப அதையே சொல்லி அம்மாவை ஜன்னல் பக்கமாக திருப்பி உட்கார வைத்தாள் மயூரி. ஜன்னல் வழியே அம்மாவை பார்த்துவிட்டு ரிஷி போவதை மயூரியால் நன்கு உணர முடிந்தது. கொஞ்ச நேரம் புலம்பிய அம்மா அப்படியே உறங்கி போனார். உறங்கி போன அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது அவளுக்கு. அம்மா அப்பாவை நினைத்து ரொம்பவே ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது மயூரிக்கு நன்றாக தெரியும். அதே போலத்தான் அப்பாவும் அம்மாவை நினைத்து உருகி கொண்டிருக்கிறார் என்று அவள் உள்ளுணர்வு சொன்னது. ஆனாலும் இந்த பெரியவர்கள் ஏன் இப்படி வீம்பு பிடித்து கொண்டிருக்கிறார்கள்? தனித்தனியே இருந்து இப்படி அவஸ்தைப்பட வேண்டுமா?
அதனால் யாருக்கு என்ன லாபம்? அதுதான் அவளுக்கு புரியவில்லை. சற்று நேரம் அம்மாவின் தலையை கோதி கொண்டிருந்த போதுதான் கிளாஸ் டீச்சர் வான்மதி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா மனசளவுல ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்களாம். யாராவது டாக்டரை பார்த்தா நல்லது. நான் கூட உனக்கு துணைக்கு வர்றேன்னு. நாளைக்கு லீவு தானே, பேசாமல் நாளையே அம்மாவை டாக்டரிடம் அழைத்து சென்றால் என்ன? நாளாக நாளாக ரொம்ப டல் அடிக்கிறாரே, ஆரம்பத்திலேயே பார்த்து விட்டால் நல்லதல்லவா? நாளைக்கு டாக்டரை பார்க்க போகலாம் மேம் என்று வான்மதி மேம்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள். உடனே அவரிடமிருந்து ஓகே என்று பதில் வந்தது. மறுநாள் காலை கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து காலை சாப்பாட்டை செய்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு குளித்து ரெடியாகி அவள் நின்றாலும் அம்மாவை கிளப்புவது அத்தனை லேசான காரியமாக இருக்கவில்லை. படாத பாடுபட்டு அம்மாவை கூட்டி செல்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அவளுக்கு. ஹாஸ்பிட்டல் வாசலிலேயே நின்றிருந்தார் வான்மதி. மென்டல் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் என்று டாக்டர் சொன்னது ரொம்பவே ஆறுதலாக இருந்தது. நல்ல வேளை ரெஸ்ட் எடுத்தாலே சரியாகும் நிலையில்தான் இருக்கிறது. ஆஸ்பத்திரி மேட்டரை ரிஷிக்கு வாட்ஸ்அப் பண்ணினாள். அன்று இரவு தூங்க நெடுநேரமானது மயூரிக்கு. அங்கே குடித்துவிட்டு குப்புற கவிழ்ந்த அப்பாவை நேராக படுக்க வைக்க ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தான் ரிஷி. அந்த இரவு அவனுக்கும் வெகு நேரம் தூக்கம் வரவில்லை. அங்கே நாட்கள் செல்ல செல்ல அப்பா பயங்கர குடியாரர் ஆகிவிட்டார். பிள்ளைகள் இருவரும் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது அப்பாவின் உடல்நிலை கெட ஆரம்பித்தது. பொது தேர்வு ஆரம்பித்த உடனேயே அப்பாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழல். அதை கேள்விப்பட்டதும் யசோதாவால் தாங்க முடியவில்லை. உடனே ஆஸ்பத்திரிக்கு சென்று வாசுவை பார்த்தார். யசோதாவை பார்த்ததும் வாசுவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. யசோதாவின் கைகளை அவர் இறுக பிடிக்க அந்த ஸ்பரிசம் லவ் பண்ணிய நாட்களில் இருவரும் கைகோர்த்து நகர்வலம் வந்ததை யசோதாவுக்கு நினைவுக்கு கொண்டு வந்தது. அப்போதெல்லாம் இருவரும் ஈகோ பார்க்கவில்லை. மிகவும் ஈஸியாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தார்கள். அதனாலேயே வாழ்க்கையும் ஈஸியாக இருந்தது. ஆனால் திருமணத்துக்கு பின்பு தொட்டதுக்கெல்லாம் ஈகோ பார்த்ததில் இருவருமே நோயாளிகளாக ஆனதுதான் மிச்சம். யசோதா வந்ததால என்னவோ வாசு விரைவிலேயே குணமானார். டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது மனைவியையும் மகளையும் உடன் அழைத்து சென்றார். எல்லோரும் இப்போது ஒரே வீட்டில். யசோதாவும் நார்மலானார். பெற்றோர்கள் முடிந்த அளவு சேர்ந்து வாழ்ந்தால் நல்லது. அவர்கள் பிள்ளைக்காக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களுக்காகவே அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லது, வாழ வேண்டும். இல்லையென்றால் பெற்றோர்களின் உடல் நலம் கெடுவதுதான் எண்ட் ரிசல்ட்டாக இருக்கிறது. பிரிய வேண்டும் என்ற முடிவை எடுத்தால் அதை எவ்வளவு காலத்துக்கு தள்ளி போட முடியுமோ அவ்வளவு காலத்துக்கு தள்ளி போட்டுக்கொண்டே செல்வது நல்லது. வயதாக ஆக மனம் மாறும் வாய்ப்பு இருக்கிறது.